ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்று அவன் பெயரிட்டான். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்ப யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்பதை இன்னும் புரியும்படி சொன்னால், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் தேவையானதை வழங்குவார், கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்தபடியால் அதற்கு நேராக நடத்துவார். அல்லேலூயா. அப்படி அவர் செய்வதற்கு எபிரேய பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் சொன்னார் என்று சொன்னால், காரணம் கர்த்தர் அங்கே தேவையை சந்தித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எந்த விதத்தில் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், எப்படி கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார், ஏன் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார்? அப்போ அவர் யெகோவா ஈரேவாக அங்கே வெளிப்பட்டார் என்றால், ஆபிரகாமிடத்திலே அவர் இடைப்பட்ட விஷயம் என்ன, அவர் ஆபிரகாமோடு கலந்து பேசின காரியம் என்ன, அவர் ஆபிரகாமிடத்திலே இணைந்து அல்லது இசைந்து ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்ன, ஆபிரகாமிடத்திலே அவர் எதிர்பார்த்தது என்ன என்பதையெல்லாம் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இதை இப்படி நான் சொல்லி இதை புரிய வைத்தால் நலமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்த பிறகு ஆண்டவர் அதிலிருந்து மீட்பதற்காக நோவாவை அழைத்தார். நோவாவின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி, ஒரு பாவம் இல்லாத சந்ததி உருவாக வேண்டும் என்று நோவா பேழையின் மூலமாக 8 பேரை கொண்டு திரும்பவும் கர்த்தர் இந்த உலகத்தை பலுகி பெருக பண்ணினார். முதல்ல ஆரம்பித்த அவருடைய படைப்பின் மூலம் வந்த பெருக்கத்தை விட இப்பொழுது நோவா மூலமாக கர்த்தர் அந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு பலுகி பெருகுதலை கட்டளையிட்டார். அதன் பின்பு மறுபடியும் தேவன் படைத்த மனிதர்கள் மறுபடியும் எதற்கு நேராக கடந்து சென்றார்கள்? பாவத்துக்கு நேராக. இந்த உலகம் அவர்களை அதற்கு நேராக வழி நடத்திற்று. அநேகர் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் அதை ஒரு கட்டுப்பாடாக அவர் வைக்க கூடாதா என்று. அப்படி அவர் நம்மிடத்தில் இடைப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு நாளும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய சொல்வதில்லை. அவர் எதையும் குறித்து நம்மிடத்தில் கட்டாயப்படுத்துவதில்லை. இப்பொழுது பரலோகத்துக்கு வருவதா இருந்தால் கூட அது உங்களுக்கு கட்டாயம் அல்ல. நீங்கள் நித்திய காலமாய் வாழ விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நரகமும் உங்களுக்கு ஆப்ஷனாக வைத்திருக்கிறது. அதுக்கும் வேணும்னாலும் நீங்கள் ஆயத்தமாக அதையும் நீங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதை நீங்கள் ஏன் நரகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று ஆண்டவர் உங்களை சொல்ல போவதில்லை, தடுக்க போவதில்லை. ஆனால் அவருடைய விருப்பம் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவ்வளவு சுயாதீனமாக, அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு ஃப்ரீடமாக ஆண்டவர் இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்மை தீமை அறியத்தக்க ஆனபடியினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், அப்போ ஒவ்வொரு காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய திட்டத்தை சரியாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் நிறுத்தவில்லை, அதை அவர் செயல்படுத்தி கொண்டே வந்தார். அவர் எப்படி அதை செயல்படுத்தி கொண்டே வந்தார் என்பதை கவனித்து பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த நோவாவுக்கு பிறகு நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் என்ற ஒருவர் மூலமாக ஒரு உடன்படிக்கையின் சந்ததியை ஏற்படுத்தினார். உடன்படிக்கையின் மூலமாக அவர்களை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனாலும் அவருக்கு இன்னும் மனிதன் மீது என்ன போகல? யாராவது சொல்லுங்க பாப்போம். மனுஷன் மேல இருந்த சந்தேகம் அவருக்கு
போகலை. இப்போ வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம மேலே சந்தேகம் இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம நிறையா நேரம் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். திரும்பியும் அதைத்தான் என்ன செய்கிறோம். நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. எத்தனை ஒரு தடவை போயிடுச்சு தெரியுமா? எத்தனை ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. ஏன் காரணம்? நாம பாவ சரீரத்தில் இருக்கிறோம். நாம் எதில் இருக்கிறோம்? பாவ சரீரத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணணும்? நீங்கள் ஏன் பெண்கள் கூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்? ஏன் நீங்கள் சபையோட தொடர்பில் இருங்கன்னு சொல்கிறோம்? நிறைய பேர் பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, சபைனா அப்படி தான் சொல்லுவாங்க, இது ஒரு வழிபாட்டு தளம் அப்படி தான் இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? என்னையை காப்பாற்ற எனக்கு தெரியாதா பாஸ்டர்? உலகத்துக்குள்ளே இருந்தால் காப்பாற்றுறது தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, அவர் ஒரு உடன்படிக்கை செய்து அதன் மூலமாக அவர் பக்கமாக திருப்ப முயற்சித்தார். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் திட்டம் பண்ணினபடியாக இந்த ஆபிரகாமின் சந்ததி ஒன்று உருவாயிற்று. இந்த சந்ததி உருவாக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை செய்திருந்தாலும், வாக்குத்தத்தம் செய்திருந்தாலும், ஆசீர்வதிப்பதை குறித்து செய்திருந்தாலும், தான் சொன்னதில் ஆபிரகாம் எப்படி இருக்கிறார், தான் சொன்னதை அவன் நிறைவேற்றுவதில் எப்படி இருக்கிறான், அந்த குடும்பம் நான் சொன்னபடி செயல்பட எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க விரும்பினார். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு கொஞ்ச நாள் காத்திருந்தார். நிறைய பேர் நமக்கு புரிய முடியல, ஆண்டவர் ஏன் பொறுமையாக இருக்காரு அப்படின்னு புரிய தெரில. அவர் ஏன் பொறுமையாக இருக்காருன்னா, நம்ம வேலையை பார்ப்போமா, அவரை நம்புவோமான்னு அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆமாம், நீங்கள் ரொம்ப நாளாக சில விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னும் வரலையா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே இன்னும் என்ன வரல, உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை வரல, உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை வரல, அதனால இன்னும் உங்களுக்கு என்ன செய்யலை, தரல. அது எப்படி நீங்கள் சொல்வீங்க? நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? ஆமாம், உங்கள் மேலே இன்னும் என்ன வரல, நம்பிக்கை வரல. நான் அதை நிரூபிக்க விரும்புகிறேன். ஏன்? ஆண்டவர் உங்களை நம்பும் பட்சத்தில் அவர் தடை இல்லாமல் அவர் தருவதை ஒருவனும் தடுக்க முடியாத அளவுக்கு அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் என்னை இன்னும் நம்பல? அங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து அல்லது ஒரு தரிசனத்தை தந்து ஒரு வெளிப்பாடை கொடுத்து இப்படி செய்வேன் என்று காண்பித்து விட்ட பிறகு ஆண்டவர் என்ன கவனிக்கிறார் தெரியுமா? நம்முடைய நடவடிக்கையை கவனிக்கிறார், நம்முடைய பேச்சை கவனிக்கிறார், நம்முடைய செயலை கவனிக்கிறார், நம்முடைய எல்லாவித திட்டங்களை கவனிக்கிறார், நாம் அதற்காக என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் கவனிக்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இவர் யெகோவா ஈரே என்று சொல்வதற்கு முன்பு, அதாவது ஆரம்பத்திலிருந்து யெகோவா ஈரே என்று சொல்லுகிற வரைக்கு உள்ள அந்த இடைவெளியை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமுக்கு முதல் ஆண்டவர் அவனை சந்தித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் அவனிடத்திலே சொன்ன இந்த வாக்குத்தத்தம் எடுத்த உடனே ஆண்டவர் அவனை சொல்லும்போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்பவே ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். அவருடைய ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும் போதே எப்படிதான் ஆரம்பிக்குது? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி சொல்றாரு? நான் சொல்ற மாதிரி செய்யணும். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்ற மாதிரி. பக்கத்தில் பார்த்துனா என்னைய பார்க்கக்கூடாது, ஆண்டவர் சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாம் கரெக்டாக இருக்கும். சிலர் கணவன் மனைவியாக சிக்கிட்டீங்க, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அவர் தலையிடுவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஏன் அவர் அதில் தலையிடுவார்னா, அப்போ தான் அவருக்கு ஒழுங்காக செய்ய முடியும், அப்போ தான் அவரால் ஒழுங்காக அந்த ட்ராக்கை கொடுக்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு? உன் போக்குக்கு நான் ஆசீர்வதிக்க முடியாது, என் போக்குக்கு நீ என்ன செய் வா. அப்படி இருக்கா இல்லையா வசனம்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னா என்ன அர்த்தம்? என் விருப்பத்துக்கு நான் நினைச்ச மாதிரி, நான் யோசிச்ச மாதிரி அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்படி சொல்லிட்டாரு தானே, காண்பிக்கும் தேசத்துக்கு போன்ட்டாரு. அப்படி போனா என்ன செய்வேன்னு அடுத்தால சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்பாய்? நம்ம பேர் பில்டப்லாம் யார் பண்ணுவாமா? நம்ம பேரை பில்டப்லாம் பண்ணுறது யாரு? சொல்லுங்க சத்தமா. அவரே பண்ணிக்குவார். நம்மளே செல்ஃபியாக எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாம் போட்டு என்னைய பிரபலமாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு பண்ணுறத நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? யார் பார்த்துக்குவாமா? அதை யார் பண்ணுவா?
அவரே பண்ணுவேன்றாரு. அப்படி செய்யறது பேரு அதுவும் ஒரு என்னது ஆசீர்வாதத்துல ஒண்ணு. பார்த்தீங்களா, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க சொந்தக்காரங்க மத்தியில எல்லா இடத்திலையும் உங்களை கர்த்தர் முதன்மையாய் ஆக்க முயற்சித்து செய்வார் என்றால் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற என்னது ஆசீர்வாதம். உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறார் என்றால் அப்படி என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்க போய் எங்கேயாவது என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? யாருக்கு தெரியும்? யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் என்ன செய்யப்படலை, அடையாளப்படுத்தப்படலை. அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். இப்ப முடிச்ச பிறகு 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, அவர்கள் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இப்ப ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அங்க தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் சந்ததிக்கு, 7ஆம் வசனம் பாருங்க, இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன். இப்போ ஆண்டவர் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேங்கிறார், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறாரு, முன்கூட்டியே சொல்லிடுறாரு. ஆனால் சொல்லிட்டு உடனே என்ன செய்ய மாட்டார், நிறைவேற்ற மாட்டார். ஏன்னா அவருக்கு யாரை பற்றி நல்லா தெரியும் சொல்லுங்க, நம்மளை பற்றி நல்லா தெரியும். நானே நிறைய ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி யோசித்தேன் ஒரு நாள், அவரே அவ்வளோ ஏமாறும் போது நான் ஏமாறுறதுல பெரிய விஷயமா சபையை சொல்லுதேன். சிலரை நம்பி அப்படியே யோசிப்பேன், ஆண்டவரே ஏமாந்துட்டாரு, நான் ஏமாறுறது பெரிய மேட்ரா? ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை நம்பி நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார், ஏமாந்து போகிறார். நான் அந்த வார்த்தையை புரிவதற்காக அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். என்ன கவனிக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த செய்தியை ஆயத்தம் செய்யும்போது எனக்கு ஆண்டவர் பர்சனலாக சொன்ன காரியம், உணர்த்தின காரியம், நான் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா ஏன்ட கேட்க தேவையில்லை, நானே தருவேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா, அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா அவர்கிட்ட நீங்க போய் என்ன செய்ய வேண்டாமா, இதைத்தாரு அதைத்தாருன்னு கேட்க தேவையில்லையா, அவரே தந்துருவாராம். அப்ப அவர் ரெடியா இருக்காரு. அப்ப யார் தான் வாங்க தெரியாம இருக்கோம், யார் தான் வாங்காம இருக்கோம், நம்ம தான் வாங்காம இருக்கோம். அதுக்கான வழியை சொல்றது தான் இப்போ இவ்வளவு நேரம் இதை பேசிட்டு வரோம். அப்ப ஆண்டவருடைய திட்டத்துல இப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். சொன்னவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார், அவரே எல்லாமுமா இருக்கிறார், அவரே சர்வத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ரைட், அவர் சொல்லிட்டாரு. இப்போ இவங்க செய்த வேலையை பாருங்க. இப்போ ஏன் ஆண்டவர் யெகோவா ஈரேன்னு சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு இப்போ உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இந்த செய்தியை ஒரு நாள்லாம் முடிக்க முடியாது, பெரிய நிறைய விஷயம் இருக்கு. எப்போதுமே ஆரம்பிச்சா முடிக்க முடியறது இல்லை. பரவாயில்ல, நம்ம தானே சபை, 2-3 வாரம் போனாலும் பரவாயில்ல. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டாரு வாக்குத்தத்தத்தை, சொல்லிட்டு அது அப்படியே டிராவல் ஆகி வருதுன்னு பார்த்தா அங்க உடனே அவங்க பண்ற பிளான் தான் இப்போ முக்கியம். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிற விஷயம் என்ன? கணவன் மனைவி 2 பேரும் இந்த வாக்குத்தத்தத்தை புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் நம்ம மூலமா என்ன செய்ய போறாரு, ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போகிறார். இப்ப ரைட், சந்தோஷம், வாக்குத்தத்தம் சொல்லியாச்சு. இப்ப ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. சொன்ன கேட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்றோம்? இந்த இடத்தை தாங்க நம்ம எல்லாரும் சரிப்படுத்தணும். பேசுற எண்ணிலிருந்து கேட்கிற நீங்கள் வரை நாம் எல்லாரும் இந்த இடத்தை சரி பண்ணிட்டோம்னா கர்த்தர் நமக்கு யெகோவா ஈரேவாய் இருப்பார். ஹல்லேலூயா. அது என்ன இடம் அப்படின்னா, ஆண்டவர் இவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்கன்னு கவனிக்கிறார். இவங்க 2 பேரும் செய்த காரியம் என்ன என்பதை கவனித்து பார்த்தால் அந்த 2 பேரும் செஞ்ச விஷயம் என்னன்னா, இப்ப சாராளும் ஆபிரகாமும் 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள்? நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தோஷம். ஆனால் உம்ம வயசும் என் வயசும் எப்படி இருக்கு, ரொம்ப வயசாயிருச்சு, அதனால இந்த வாக்குத்தத்தம் நம்ம மூலமா என்ன செய்யாது, நடக்காது. இங்கதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியாம தாமதமாய் இருக்கிறது. ஆகையினாலதான் வசனம் ஒன்று இப்படி சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் தாமதித்தாலும், அது எப்படி சொல்லி இருக்குது, தாமதித்தாலும் நிறைவேறாமல் போகாது. இந்த தாமதித்தாலும்னா யார் ஏற்படுத்துற தாமதம்?
கர்த்தரா நம்மளா? நம்ம ஏற்படுத்துகிற தாமதம். சில நேரத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, தகுதிப்படி கரெக்டாக இருக்குது, ஆனால் வரல. அப்போ அங்கே ஏதோ ஒரு காரியம் நாம் மாம்சத்தில் நாமவே நம்முடைய சொந்த விருப்பத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம், அடையாளம். இப்போ இந்த ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து வாக்குத்தத்தத்தை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள். திட்டமிட ஆரம்பிக்கும் போது இப்போ யார் திட்டத்துக்குள்ள வர்றாங்க தெரியுமா? இவங்க உலக பிரகாரமான வழிபாட்டு காரியங்களிலே, உலக பிரகாரமான செயலிலே தங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்போ சாராள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நான் வயது சென்றபடியினால் என் மூலமாய் குழந்தை பெற்றெடுப்பதற்கான எந்த அறிகுறியும் என் சரீரத்தில் இல்லை. ஆகவே இந்த மெத்தடில் நம்ம ஒரு சந்ததியை உருவாக்குவோம் என்று அவர்களாகவே திட்டம் பண்ணி அவர்கள் செய்த காரியம் என்ன என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அடுத்தடுத்த அதிகாரங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களிடத்திலே தெளிவாக விஷயத்தை சொன்னதை அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். எப்படி ஆரம்பித்தார்கள்? 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தரிடத்திலே அவன் பேசின காரியம் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? 2ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நான் என்ன செய்யாம இருக்கேன்? பிள்ளை இல்லாம இருக்கேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சன்னிதானம் என்ன செய்யல? அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் தான் ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அவரே நிறைவேற்றுவதற்கு நாம் காத்திருக்கவில்லை என்றால், அல்லது அவர் நிறைவேற்றுவதற்கான அந்த வழிகாட்டுதலுக்குள்ளே செல்லவில்லை என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் சரியான ஆசீர்வாதமாக இராது. இந்த சூழ்நிலையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமும் சாராளும் வாக்குத்தத்தத்தை விட்டு பிசகவே இல்லை. ஆண்டவர் சொன்னதிலிருந்து விலகவே இல்லை. எப்போ பேசினாலும் எதை பற்றி தான் பேசுகிறாங்க? ஆண்டவர் சொன்னதை தான் பேசுகிறாங்க. ஆண்டவர் சொன்னதை தவிர வேற எதையும் பேசலை. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? எல்லாரும் பாரு எவ்வளோ நம்பிக்கை, என்ன விசுவாசம், எப்போ பேசினாலும் எதை பற்றி பேசுகிறாங்க? ஆண்டவர் சொன்னதையே பேசுகிறாங்களே அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை பேசினாலும் செயல் என்ன போயிடுச்சு? வித்தியாசமாயிருச்சு. இன்றைக்கு நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை பற்றி பேசுவது பெரிதல்ல, என்னுடைய செயலும் என்னுடைய பேச்சும் எப்படி இருக்கணும்? ஒன்று போல இருக்கணும். இப்ப ஆபிரகாமும் சாராளும் பேசிக்கொள்ளும் போது பேசிவிட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறாரு. ஆண்டவரே, எங்களுக்கு இப்ப பிள்ளை இல்லை, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம வேணா இந்த அடிமைட்ட இருந்து என்னத்தை எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த காலத்துல அடிமையினுடைய தன்மை எப்படி என்றால், ஒருவன் அடிமையாகிவிட்டால் அவனுக்கு பிறக்கிற பிள்ளையும் யாரு தான்? அடிமை தான். அப்போ இவன் என்ன சொல்றான்? வீட்டில் நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க, அப்போ அவங்கள்ட்ட பிறக்கிற பிள்ளைய வேணா நான் என்ன பண்ணிக்கவா? தத்தெடுத்துக்கவா. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன சொன்னாரு? என்ன வாக்குத்தத்தம் அது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. உன்னைனா அவரைத்தான் சொல்றாரு. அப்போ இப்படி அவன் பேசின உடனே ஆண்டவர் அவனை கூப்பிட்டு 5ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 6ஆம் வசனம் பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு இப்ப நீதியா எண்ணிட்டாரா? இப்ப இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்ப ஆண்டவர் ஒரு தகவல் கொடுத்துட்டாரு, முடிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆன உடனே திரும்பியும் இப்போ வாக்குத்தத்தம் இன்னும் என்ன செய்யல? நிறைவேறல. ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆகல. இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இங்க பாருப்பா, தத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, வேற வீட்டு பிள்ளைலாம் கிடையாது, உன் மூலமா தான் என்ன செய்யணும்? பிள்ளை பிறக்கணும். உடனே இவங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு இவங்க எவ்வளோ ஐடியா பண்றாங்க பாருங்க. உடனே இவங்க சரி அப்படின்னா அவங்க வீட்டில் அடிமை வீட்டில் பிறந்த பிள்ளைய தானே எடுக்கக்கூடாது, நாங்கள் அடிமை மூலமாக என்ன பண்ணிக்கிறோம்? பிள்ளைய பெற்று நாங்கள் சந்ததியை பெருசாக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க மனைவியானவள் ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுத்து இப்போ ஆகார் மூலமாக இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ
இப்போ இந்த குழந்தை பிறந்த உடனே ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யலையாம்? வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு ஆண்டவர் பேசவே இல்லை. நல்லா கவனிங்க, 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் எத்தனை வயசா இருந்தாரு? 86 வயதா இருந்தான். இப்போ 86 வயசுல இஸ்மவேல் பிறந்திருக்காரு. ஆனால் இந்த பிள்ளை என்ன பிள்ளை கிடையாது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது. கர்த்தர் சொன்ன பிள்ளை கிடையாது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி சந்ததி பெருகும் சொன்ன மாதிரி என்ன வந்திருக்கு? பிள்ளை வந்திருக்கு. அந்த ஊருக்கு அந்த காலத்தில் வீட்டில் யார் மூலமாக பிள்ளை பிறந்ததுன்னு கவனிக்க மாட்டாங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அது யார் மூலமாக பெத்தெடுக்கப்பட்டதுங்கிற லிஸ்டெல்லாம் அங்கே என்ன செய்யாது? வராது. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இப்போ என்ன பண்ணிருச்சு? நிறைவேறிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவன் கூட பேச்சை நிப்பாட்டிட்டார். அதை எப்படி பாஸ்டர் சொல்வீங்க? 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது, இப்போ எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும்? 86ல இருந்து 99 வரைக்கும் எத்தனை வருஷம்? 13 வருஷம் அவன் கூட என்ன செய்யல? பேசல. எதுக்காக? ஒரே காரணம், இவன் இஷ்டத்துக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை செயலாக்கம் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாப்ல. இப்போ கர்த்தர் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார், எதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறார், எதெல்லாம் நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கிட்ட தான் கேட்கணுமே ஒழிய நீங்களா பிளானை போட்டு என்ன செய்யக்கூடாது? வேலையை செய்யக்கூடாது. நம்ம நிறையா நேரம் நம்மளாகவே செய்து 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 கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கான ஆசீர்வாதம் ஆயத்தமாகி விட்டது. அது சொன்ன அன்னைக்கே நிறைவேறுதலுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தாமல் இருக்கிறேன். கர்த்தர் தாமதிப்பதற்கான காரணம் என்ன? என்னை அவர் சோதிக்கிறார். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. என்ன சோதிக்கிறார்? அவர் தரப்போகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதிதானா என்பதை நான் உணர்கிறேனா? இதை கர்த்தர் தருகிறார் என்று நம்புகிறேனா? இல்லை இது என் சுய பலத்திலே, என் சொந்த முயற்சியிலே, நான் அவர்களை வைத்து இவர்களை வைத்து, நான் என்னுடைய சாமர்த்தியத்திலே, என் பண பலத்திலே, என் ஆள் பலத்திலே இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லுகிற பதில் வரும் வரைக்கு இருக்கிறதா? இல்லை கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லும்படி இருக்கிறதா? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னா அதுக்கு உங்கள் நண்பர் ஆலோசனைலாம் வரக்கூடாது. மனைவி ஆலோசனை, கணவன் ஆலோசனை அங்கே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. யார் ஆலோசனையும் வரக்கூடாது. ஒரே ஒரு ஆலோசனை, அது யார்கிட்ட இருந்தால் வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வரணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், கர்த்தர் சொன்னார்னு சொல்கிற ஆள் மூலையும் வரக்கூடாது. ஹலோ, கர்த்தர் சொல்கிறார்னு சொல்கிற ஆள் மூலமாக வரக்கூடாது. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாரோ ஒருத்தர் வெளிப்பாடு பார்த்தேன், தீர்க்க தரிசனம் பார்த்தேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்கிறது என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்? காரணம், பொய்யின் ஆவிகள் தீர்க்கதரிசி மூலமாக தவறாக நமக்கு என்ன தரலாம்? தகவல்கள் தரலாம், வெளிப்பாடுகள் தரலாம், சொப்பனங்கள் தரலாம். ஆகையினாலே நீங்கள் அதை நம்பிக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தாலும் யாருக்கு விரோதமாக செஞ்ச மாதிரி ஆகிடும்? தேவனுக்கு விரோதமாய் செய்ததாக ஆகிவிடும். அப்போ ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொன்னதை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்த உடனே அவர் பொறுமையாக காத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார் தானே, அவர் விடமாட்டார் பாருங்க. நம்மளையும் அவர் ரட்சித்துட்டார் பாருங்க, அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை அழைத்த அழைப்பு உண்மையானது. நீங்கள் ஒருவேளை அழைப்பை விட்டு விட்டு வேறு வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த அழைப்பிலே உறுதியாக இருக்கிறார், நிலையாக இருக்கிறார். உங்களை திரும்ப திரும்ப அழைத்து கொண்டு வந்து அங்கே நிறுத்தவும் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசின உடன்படிக்கையை அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? மாற்ற மாட்டார். நம்ம மறந்திருக்கலாம், மறந்து வேற உடன்படிக்கைக்குள்ள போயிருக்கலாம், ஆனால் அவர் அவருடைய உடன்படிக்கையை ஒரு நாளும் மறப்பதில்லை. இங்கே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அவர்கள் அப்படி பேசி தீர்மானித்து செய்ததுக்கு பிறகு ஆண்டவர் அவன்கிட்ட வந்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. அப்படி சொல்லிவிட்டு நான் எனக்கும் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக, அவர் சொல்கிறத விட மாட்டேக்காரு. அவர் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்கிறாரு. சொல்ல சொல்ல ஒவ்வொரு தடவைக்கும் இவன் வேற வேற வேலையை செய்கிறான். நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்து அவர் பிள்ளையை ஆக்கி
அபிஷேகத்தை தந்து அவருடைய குடும்பமாக சந்ததியாக வளர்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம், நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படிங்கிறத கவனித்து பார்த்து கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் இப்படி யோசித்தேன், ஆண்டவர் எப்படி அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும், நமக்கே தந்திருக்காரே, நம்ம இந்த சர்ச்சை கட்டவே இல்லை, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கையில் கொண்டு தர முடியும்னா அவரால் நிச்சயம் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போனார்கள். கானான் தேசத்தில் அவர்கள் எதையும் நடவும் இல்லை, கட்டவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் சகலவற்றையும் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. நம்மளும் இதை எதையுமே கட்டலை, அப்படியே திறந்து நம்மளும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதமான காரியம். ஆனால் நாம் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவதற்கு நாம் அனுமதி கொடுப்பதில்லை. அவர் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் அதுக்கான முற்றுப்புள்ளி வைப்பதில்லை. நாமவே தீர்மானித்து திட்டங்களை பண்ணி விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் அதை நமக்கு உணர்த்தி சரிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவன்கிட்ட பேசி திரும்பவும் அவனோடு உடன்படிக்கை செய்து அவனிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். இன்னும் அவர் சும்மா இல்லை பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து யார் தோன்றுவா? இப்போ இன்னும் கொஞ்சம் வாக்குத்தத்தம் எப்படி போகுது, கொஞ்சம் பெருசா போகுது. சொன்னதை விட இப்போ கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராங் ஆகுது. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாருமே சரியாய் செயல்படுத்த வேண்டும். 16ஆம் வசனம் பாருங்க, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். இப்போ 17ஆம் வசனம் பாருங்களேன், அப்பொழுது முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 99 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் இருந்தாலும் விடமாட்டுக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவரை குழப்பிக்கிட்டே இருப்போம். இப்போ ஆண்டவர் உடனே பார்த்தாரு, அப்படியாப்பா நீ அப்படி சொல்றியா அப்படின்னா அவனை நான் ஏற்கனவே ஆசீர்வச்சிருக்கேன். எப்படி ஆசீர்வச்சிருக்கேன்னா 16:12 பாருங்க, எப்படி ஆசீர்வச்சிருக்காராம், அவன் துஷ்டனாய் இருப்பான். அவன் எப்படி இருப்பான், துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். நீ எங்கெல்லாம் வீடு போடுறியோ அங்கெல்லாம் அவன் எதிர்த்தால இருப்பான். இப்போ அவனை கூட்டு வந்தது யாரு, உருவாக்குனது யாரு? நிறைய எதிரியை நம்மளே உருவாக்கிட்டு, கர்த்தாவே சத்துருவை அழியும் ஆண்டவர், எனக்கு விரோதமாக இருக்க சத்துருவை அழியும் ஆண்டவர். அவர் சொல்றாரு, சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படு. அப்ப சத்துரு அவன் அங்கே தான் இருப்பான். நானும் பார்க்குறேன், எங்கேயும் சத்துரு என்ன செய்ய மாட்டேங்காரு, அழிக்க மாட்டேங்கார். சில நேரம் சொல்றாரு, உன் வீட்டார் தான் என்னது, உன் வீட்டாரே சத்துருன்றாரு, ஆனா அதெல்லாம் அழிக்க மாட்டாராம். அவங்கெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்களாம். அப்ப என்ன செய்வாரு, சத்துருவை மேற்கொள்ளும் பலன் எனக்கு என்ன செய்வாராம், தருவார். அப்ப சத்துரு அவன் அங்கதான் இருப்பான். ஏன் ஏற்படுத்தினது நீ, நான் ஏற்படுத்தினது நான் விலக்கி இருப்பேன். நீ சத்துருவை ஏற்படுத்தினதுனால அந்த சத்துரு எங்க தான் இருப்பான், அங்கதான் இருப்பான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை சத்துருவை ஏற்படுத்தியிருக்கீங்க, எவ்வளவு பேரை உங்களுக்கு விரோதமா எழுப்பியிருக்கீங்க, எவ்வளவு பேரை உங்களுக்கு விரோதமா எழுப்பி இன்னும் அவங்க நின்று உங்களுக்கு விரோதமா பேசுற மாதிரி, உங்களுக்கு விரோதமா செயல்படுற மாதிரி, உங்க ஆசீர்வாதத்தை கிடைக்க விடாம பொறாமப்படுற மாதிரி, வயிறு எறிகிற மாதிரி, என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் ஏற்படுத்தினதெல்லாம் யாரு? ஏன்னா நீங்க சும்மா இருந்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன்கிட்ட போய் நான் ஒரு கார் வாங்க போறேன் தெரியுமா அப்படின்னா, போய்கிட்டு இருக்க பைக்கில் இருந்தே 5 தடவை குப்புற விழ வேண்டியிருக்கு. ஏன்னா சொன்னதுல இருந்து வாங்க முடியல காரு. என்ன காரணம், என்ன ஆயிடுச்சு, அவனை அப்படி சிந்திக்க வைக்கிறதுக்கு பேசினது யாரு? நான் சொல்ற இடம் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் வீடுகளில் குடும்பங்களில் செய்யற விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஒரு முறை ஒரு குடும்பம் இப்படித்தான் என்ன சொன்னது, நாங்க இன்னார் வீட்டில் பொண்ணு எடுக்க போறோம், எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னாங்க. 5 நாள் கழிச்சு மாப்பிள்ளோட இருந்து ஃபோன் வருது, உங்க வீட்டில் பொண்ணு வேண்டாம். ஆனா அவ்வளவு நல்லா பேசியிருந்தாங்க. என்ன நடந்து போச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துருச்சு உங்களுக்கு யூகிக்க முடியுதா என்ன நடந்துச்சுன்னு? இவங்க ஒரு இடத்துல சந்தோஷமா சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்க இருந்து தகவல் மாறி அங்க போய் அந்த வீட்டில் பொண்ணை என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. ஊர்க்காரன் சொன்னா கொஞ்சம் என்னதான் செய்வாங்க, நம்ப தானே செய்வாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரே அழுக, நல்ல இடமாச்சே, நமக்கு நல்ல வரனை விட்டுட்டோமே. அப்போ சொல்லப்பட்ட செய்தி என்ன, நீங்க போய் பெருமையா 4 இடத்துல பேசினீங்க, சத்துரு என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க சத்தமா, உருவாயிட்டான். கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்குள்ளதான் வச்சுக்கணும். மரியாதை குறித்து எனக்கு அதுல ஒரு சந்தோஷம்.
இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன தெரியுமா? இந்த விஷயம் கேள்விப்பட்டவன என்ன செய்தாளாம்? அவள் என்ன செய்தாள்? அதை தன் இருதயத்திலே வைத்தாள். ஏன் இருதயத்தில் வைக்கணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் வசனத்தை யூகிச்சு பார்க்கணும். ஏன் இருதயத்தில் வைக்கணும்? ஏன் அமைதியாக உள்ளத்திலே வைக்கணும், வெளியே சொல்லக்கூடாது? ஏன் மரியாள் அப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஏன்னா என் வயிற்றிலே கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லி மரியாள் மட்டும் காத்துக்கிட்டு இருக்கல, அங்கே ஏற்கனவே எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க? ஆயிரக்கணக்கான பேர் காத்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் கன்னிமடம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே போய் அவர்கள் காத்திருந்து ஆயத்தமாகி அதுக்கு பிறகு தான் ஊழியத்துக்கே வர முடியும். அப்போ அவங்க அங்கே போய் காத்திருக்கிறதுல 1000 பேர் இருக்காங்க. 1000 பேரில் ஒரு ஆளுக்கு, உதாரணத்துக்கு 1000 பேரில் ஒரு ஆளாகிய மரியாளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நியூஸ் மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்? உன் வயிற்றில் யார் பிறக்க போறா? கிறிஸ்து பிறக்க போகிறார். உடனே காலையில எந்திரிச்சு நீங்கெல்லாம் என்ன காத்திருக்கீங்க? என்கிட்ட சொல்லிட்டார் தெரியும்ல, என் வயிற்றுல தான் பிறக்க போறார் தெரியும்ல, நாளையில இருந்து வரிசையில நெல்லு பார்த்துக்க, என்னையெல்லாம் சாப்பாடுலாம் எக்ஸ்ட்ரா கொடு. எங்க கன்னிமடத்துல? புரியுதா உங்களுக்கு? கருவே வர விடாத அளவுக்கு என்ன பண்ணுமோ என்ன பண்ணிடுவான். மரியாள் பாருங்க, தன் இருதயத்தில் அதை என்ன செய்தாலாம்? வைத்து. சில நேரத்தில் யார்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ண முடியல, கணவன் மனைவிக்குள்ள கூட டிஸ்கஸ் பண்ண முடியல. இந்த தரிசனத்தை மனைவியோடு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணதுனால தான் யாரெல்லாம் வந்துட்டா. சொல்றது புரியுதா? அதுக்காண்டி மனைவியோட பண்ணாதீங்கன்னு சொல்லல, பேசாதீங்கன்னு சொல்லல. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. அப்போ அங்கே ஆபிரகாமுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் சொன்னதை மாற்றி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் திரும்பியும் அதை குறித்து பேசி, இவங்க நகைச்சாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே ஆண்டவரும் என்ன செய்ய முடியல, பொறுமையாக இருக்க முடியல. இப்படித்தான் நம்மளையும் ஆண்டவர் தாஜா பண்ணி சரி பண்ணி மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு இப்பவும் அவர் பிள்ளையா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஆபிரகாம்கிட்ட என்ன செய்தார் தெரியுமா? சரிப்பா விடுப்பா, நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு அதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன், உனக்கு எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ சொன்ன மாதிரி இஸ்மவேலுக்கு 20ஆம் வசனம் பாருங்க, 17-20 பாருங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை என்ன ஆக்குவேன்? இதை ஏற்பாடு பண்ணி விட்டது யாரு? உங்களை மட்டும்தான் ஆசீர்வதிக்கலாம்னு நினைச்சாரு. நீங்க 4 பேரை எக்ஸ்ட்ரா ஆசீர்வதிச்சு விட்டீங்கன்னா யார் ஷேர் குறையும் சொல்லுங்க? யார் ஷேர் குறையும்? சத்தமா பதில் சொல்லுங்க. உங்க அளவு தான் குறையும். இருக்கிறது 1 ஏக்கருங்க, அதுக்கு 4 பேரை பங்குக்கு நீங்க கூட்டு வந்துட்டு ஆண்டவரே எனக்கு 1 ஏக்கர் தாரும். அது எப்படி தர முடியும்? நீ தான் 4 பேரை கூட்டு வந்துட்டிய. அப்போ ஆளுக்கு அந்த 4 + நீங்க 5, ஆளுக்கு 20 சென்ட் தான் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? 100 சென்ட்ல 20 சென்ட் தானே கிடைக்கும். அந்த 4 ஏற்பாடு பண்ணது யாரு? நானே ஏற்பாடு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே நான் ரொம்ப நாளா உங்கள்கிட்ட என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், 1 ஏக்கருக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு இப்போ கொண்டு வந்து எனக்கு எவ்வளவுதான் தர்றீங்க? 20 சென்ட் தான் தர்றீங்க, என்ன அர்த்தம் ஆண்டவரே? அவர் சொல்வார், எப்பா நான் எங்கப்பா தந்தேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், நீ தான் சொன்ன ஆண்டவரே எனக்கு கொடுக்குற மாதிரியே யாருக்கும் கொடுங்க, இந்த அவங்களுக்கும் கொடுங்க, இந்த இவங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க? உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் யாருக்கு ஜெபம் பண்ணலாம்? அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணலாம். நம்ம நிறைய நேரம் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை பப்ளிக் பண்ணி 100 பேருக்கு சொல்றேன். எனக்கு வாக்குத்தத்தம் தந்தா அது யாருக்கு மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க. எனக்கு மட்டும். ஏன் சுயநலம் இல்லையா? அவரே சொல்லும் போது அப்படி சொல்லியிருக்கும் போது நான் ஏன் சுயநலமா யோசிக்கணும்? அப்ப அவரே எனக்கு மட்டும் தருவேன் என்று சொன்னதை நான் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நமக்கு கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, தரேன்னு சொல்லியிருக்காரு, பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. ஆனால் நாம செய்யறதெல்லாம் தப்பா செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். ஆண்டவர் அவனையும் பழுகி பெருக பண்ணி எல்லாம் பண்ணிட்டார் பாருங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியல. உடனே ஆண்டவர் 21ஆம் வசனத்தில் சொல்றார், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு இதுக்கு மேல இவன்கிட்ட உட்கார முடியாது. இவங்க எல்லா பிளானையும் போடுதாங்க. இவங்கள்ட்ட உட்கார்ந்தா இவன் பிளானுக்கெல்லாம் நானும் என்ன செய்யணும்? ஏன்னா இப்போ ஆபிரகாம் பேசுற எல்லா ஜபத்துக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இடையில ஒரு கால் லோத்துக்காக ஜெபம் பண்றாரு, அதையும் கேட்காரு. ஆண்டவரே லோத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் காப்பாத்தி விடுறீங்களா? அவர் மொத்தமா அழிச்சிடலான்னு பார்க்காரு, இவனால காப்பாத்திட்டாரு. இவனால காப்பாத்தினதால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த லோத்து குடும்பத்தின் மூலமாக அவன் மகள்களுக்கு 2 பிள்ளை பிறந்து அதுல ஒண்ணு மீதியான். இந்த மீதியான் தான் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அடிமைப்படுத்திட்டு இருக்கான். அப்ப அந்த மீதியானை ஏற்படுத்தினது யாரு? புரியுதா உங்களுக்கு? நிறைய பிரச்சனையை கிளப்புறதே யாரு தான்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. எனக்கு
கேட்குற மாதிரி சொல்லுங்க. ஏன் அப்படின்னு அழுத்தி சொல்லுங்கன்னா உங்களுக்கு புரியணும். நிறைய பிரச்சனையை நம்ம கிளப்பிட்டு யாரை குறை சொல்றோம்? யாரை குறை சொல்றோம்? சாத்தானை குறை சொல்றோம். தான் வந்தான் பாருங்க, அவன் ஏன் வரான்? அவன் நீங்க அனுமதி கொடுக்காம அவனால வரவே முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அவன் வரணும்னா யார் தான் அனுமதிக்கணும்? ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்த பிறகு சாத்தான் உங்களை தொடணும்னா அவனுக்கு நீங்க அனுமதி கொடுக்காம அவனால உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. எத்தனை பேர் இதை புரிஞ்சு கொள்றீங்க? இதுதான் உண்மை செய்தி, சத்தியம் அதுதான். ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு என்ன கிடையாது? உங்களை தொட சுய அனுமதி கிடையாது. நீங்கள் வரவேற்றால் வருவான், தொட விட்டால் தொடுவான், செயல்பட விட்டால் செயல்படுவான். இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்க்குள்ள அவனால் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அப்படி ஒரு தடையை அவனுக்கு போட்டு தான் உங்களை ரத்தத்தால கழுவி என்ன பண்றாரு? மீட்கிறார். அப்ப இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி முடித்து போன பிறகு இப்போ அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே ஈசாக்கு பிறந்தான். 22 அதிகாரம் வாங்க. இப்பதான் ஏன் யெகோவா ஈரே சொன்னார்னு சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த மேட்டர்லாம் இனிமே தான் சொல்லணும். அதை அடுத்த வாரத்தில் தியானிப்போம். 22 அதிகாரம் வாங்க. 22 அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்து பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை போச்சா? ஏன் இப்போ சோதிக்கணும் அப்படின்னா, இப்போ ஈசாக்குக்கு வயசு 17. இப்போ 17 வயசு ஆன உடனே அந்த காலத்தில் 12 வயசு, 17 வயசு, 30 வயசு, இந்த 3 கேட்டகரியில் அங்கே ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ நம்ம ஊரில் டீனேஜ் முடிஞ்சு வர்ற மாதிரி அவங்க ஊர்லேயும் அந்த மாற்றம், அந்த கலாச்சாரத்தில். அப்போ 30 வயசு வரும்போது தான் அவங்க கல்யாணமே பண்ணி வைப்பாங்க. நம்ம ஊரில் 21. ஆமாம். ஆனால் அங்கே வந்து 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குரிய சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் கூடி விருந்து பண்ணி எல்லாம் செய்கிறது வழக்கம். இப்போ அது மாதிரி இப்போ ஈசாக்குக்கு இப்போ வயசு எத்தனை? 17. எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வாசிச்சு பாருங்கள், பைபிளை கால்குலேட் பண்ணுங்கள், 17 தெரியும். அப்போ இப்போ ஈசாக்குக்கு 17 வயது ஆகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் மகனை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்? பலியிடு. இப்போ மகன் சொன்னா யாரை பலியிடணும்? முதல் மகன் யாரு? இஸ்மவேல். இதை வீட்டில் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இவர் எங்கேயும் பேசல. இப்பதான் ஆள் திருந்திருக்காரு. ஹலோ, இப்பதான் ஆள் என்ன பண்ணியிருக்காரு? திருந்திருக்காரு. திருந்தி யார்ட்டையும் பேசல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவரும் சும்மா சொல்றாரா? பார்த்தீங்களா? ஆண்டவரும் சில நேரம் அவர் பேசுறது பாருங்க, நம்மளை அறியாமலே ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவர் நம்மளை ஆசையை நம்முடைய சிந்தையெல்லாம் மாற்றி விடுறார். அவன்கிட்ட என்ன பேசுறாரு பாருங்க. ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை என்ன செய்? தகன பலினா என்னன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். இப்போ யாரை போய் பலி செலுத்த சொல்றாரு? ஈசாக்கை. இப்பதான் வேல்யூ, உங்களுடைய மன உறுதியை, உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் ஆழமாக சில வேளையிலே அவர் கவனிக்க பார்த்துதான் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? தர முடியும். இப்ப ஆபிரகாம் இடத்திலே அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்கலாம், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் இருக்கலாம், விசுவாசத்தில் பலமுள்ளவனாய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்கு இன்னும் ஆபிரகாம் மேல என்ன போகல? சந்தேகம் போகல. அப்பதான் அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ இடையில நிறைய பிள்ளை வந்ததெல்லாம் இருக்கட்டும், இதுல வேற கேத்துராள்னு ஒரு ஆள் மூலமா ஒரு 6 பிள்ளை இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொன்ன பிள்ளைய மட்டும் நீ இப்ப என்ன செய்யணும்? பலி செலுத்து. ஏன் பர்டிகுலரா சொல்றாரு தெரியுமா? கணக்கு காட்டாம வேற எதையாவது தட்டிடக்கூடாது. இப்ப நான் சொன்ன உன் மனைவியாகிய சாராளிடத்தில் பிறந்த பிள்ளையாகிய ஈசாக்கை கொண்டு எனக்கு என்ன செய்? பலி செலுத்து. அதுல பேர் முதற்கொண்டு சொல்லி தான் சொல்றாரு, வெறுமனே சொல்லல. ஈசாக்கை நீ பலி செலுத்து. என்ன காரணம்? 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன வாக்கு தத்தம் யார் மூலமா தான் நிறைவேற போகுது? ஈசாக்கு மூலமா தான் நிறைவேறும். கிடைச்சது ஒன்னே ஒன்று. அந்த ஒன்றை இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு என்ன செய்? பலி செலு. இப்போ ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? ஆண்டவரிடத்தில் என்ன பேசுவீர்கள்? இப்போ ஆபிரகாம் இடத்தில் அப்படி சொன்ன உடனே அவன் செய்த காரியம் என்ன? 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி, விறகெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறார். இப்போ நீங்க அங்க கவனிங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது 7ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே. இதை ஏன் அழுத்தி சொல்லியிருக்கு தெரியுமா? நம்ம ஊரில் அப்படி கிடையாதுல்ல. பிள்ளைய கூப்பிட்டோம்னா சொல்லுங்க,
பதில் அப்படித்தானே வருது. பைபிள் படி பாருங்க, அழகா சொல்லியிருக்குது. என் தகப்பனே அப்படின்னு கூப்பிட்டாராம். அப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவரு என்னடா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லாம என் மகனே. அந்த உறவு முறையை எப்படி மென்ஷன் பண்ணுது பாரு. அப்படி சொன்ன உடனே இதே இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. கேள்வி, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஏன்னா இவர் 17 வயசு விவரமாயிருக்கும். எத்தனையோ தடவை அப்பா கூட போய் என்ன பண்ணியிருக்காரு, பலி செலுத்தி இருக்காரு. இப்போ என்னத்தை காணோம்? ஆட்டை மட்டும் காணோம், மற்றதெல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது ஈசா கிட்ட சொல்லவே இல்லை, நீ தான் யாரு, நீ தான் பலின்லாம் சொல்லலை, போயாச்சு. இப்போ நேரம் அங்கே போகும்போது 8ஆம் வசனம் பாருங்க, அவன் கொடுக்குற பதில் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை, ஆமென், அவன் இருதயத்தில் யெகோவா ஈரே அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருச்சுங்கிறத அங்க சொல்றான் பதில். ஆண்டவர் அங்கே அதை கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் எந்த காரியம் தடையாய் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை மாறினாலும் சரி, அது எப்படி போனாலும் சரி, அந்த இடத்துல என் குடும்ப காரியத்தை, என் விஷயத்தை, இந்த சூழ்நிலையை என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. நீங்க என் பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்வார், என் விஷயத்தெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு தரணும்னா அவர் தருவார், தராட்டாலும் சந்தோஷம். எத்தனை பேர் வர்றீங்க அப்படி? அல்லேலூயா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ அவர் சொல்றாரு, யெகோவா ஈரே. இப்போ அந்த மகனுக்கு பதில் சொல்லிவிட்டார். அப்புறம் இருவரும் கூடி போய், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த ப்ராசஸ் நிக்கல. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு உறுதியை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்களிடத்திலிருந்தும் கர்த்தர் உறுதியை எதிர்பார்க்கிறார். நீங்க ஏதோ காலையில் எந்திரிச்சு இந்த சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ற மாதிரி நிறைய பேர் ஜெபம் அப்படி தான் இருக்கு. ஏசப்பா அந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், ஏழை எளியவரை போஷியும், தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஆமேன். இந்த ஜெபம் நடக்கான்னு தெரியல, பட் அவ்வளோதான் ஜெபம். இது மாதிரியெல்லாம் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ற ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, யாரும் சேமா நினைக்க கூடாது. சாட்டு போட்டு, ஓ இவர் சொல்லிட்டாரு, யூடியூப்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு, இல்ல நம்ம பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் அதனால தான் உங்களுக்கு ஒரு நாளும் எந்த மெத்தடு உங்களுக்கு நான் சொல்லியே தர்றதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்ட்ட எதிர்பார்க்கிறத விட உங்கள்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்ப்பார். ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு. நீங்கள் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அது உங்களுக்கும் ஆண்டவருக்கான மெத்தடு. ப்ரேயர் பண்ணணும், அதை தான் நான் சொல்லுவேன். அதிகாலையில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுவேன். ஆனால் எப்படி செய்யணும், நீங்கள் தான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் அங்கே அவர்களை நடத்தின விதத்தில் போக 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 அங்கே ஈசாக்கை அவன் என்ன செய்தானா பாருங்க, கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தின். இப்போ நான் பலி செலுத்த ஜெருசாவை கட்ட முடியுமா? இப்போ அவளை பார்த்து சரியான்னு கேட்டால் இப்போ எல்லாரும் முன்னாலையும் சரின்னு தான் சொல்லுவா. இந்த கேள்வி கேட்டதுக்கு என்னையே எப்படி அந்த இடத்துல யோசிச்சிங்க, அதான் ஜேசன் இருக்காமல அவனை கொடுத்துருக்கலாம்லான்றவா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பையன் அவன் தானே, அவனை பலி செலுத்திருக்கலாம். நமக்கு ஆப்ஷன் நிறைய தோணுது. இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி ஓகே சொல்லுமா? இப்போ உள்ள பிள்ளைங்க ஓகே சொல்லுமா? எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் வாலிபர்கள்லாம் இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச பிறகு 2 மணி நேரம் முழங்காலே ஜெபம் பண்ணும். வாலிபர்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முடியுமா அப்படின்னா அம்மாமார்களே வந்து, அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தயவு செய்து விட்டுறீங்களா? நிறைய நேரம் கெடுக்கிறதே யார் தான்? அம்மா அப்பா தான். அவளுக்கு பசிக்கலை, சாலையில் சாப்பிடல, கிறங்கி விழுந்துருவா. ஜபத்தில் விழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்களை வளர்த்தவங்கலாம் அப்படி தான் வளர்த்தாங்க. என்ன பண்ணிட போகுது இப்போ பட்னியாக இருந்து? என்ன செய், கீழே தானே உழுவ, நாங்கள் பார்த்துக்குறோம், உழு. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு டீ தண்ணி கூட கொடுக்காம ஃபாஸ்டிங்கை போட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வரோம். சோத்திர சத்தமும் குறையக்கூடாது, குறைஞ்சா வாயில் சொன்னாலும் பரவாயில்ல. பெரம்பு வேற பக்கத்தில் வச்சிருப்பார். குடும்ப ஜபம் வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர், பெரம்பு வேற சைடில் இருக்கும். சோத்திர சத்தம் குறைஞ்சிச்சுன்னா சப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ இதை வலிக்கிறதுக்கு இதை தடவும் முடியாது. என்னத்துக்கு அப்படி செய்யணும்? ஏன் அப்படி செய்யணும்? என்ன காரணம்? ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சரியா இருக்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை கொண்டு வர்றதுக்கு அவன்கிட்ட எவ்வளவு பிரயாசப்படுறார் பாரு. அப்படி உன்னை கொண்டு வந்து அவன் இருதயம் பக்குவப்பட்ட பிறகுதான் என்ன வார்த்தையை சொல்றாரு, யெகோவா ஈரே. இன்னைக்கு உங்க இருதயம் சொல்றதுக்கு சரியா இருக்கா? யெகோவா ஈரேன்னு கேட்க முடியுது. உங்க இருதயம் நிறைவாக நீங்கள் சொல்ல முடிகிறதா யெகோவா ஈரே என்று? யெகோவா ஈரே என்று சொல்லுகிற இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால் கர்த்தர்
கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், நான் கவலைப்படலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களா? அவனும் ப்ராசஸை நிப்பாட்டலை, வேக வேகமாக நான் இதை அப்படி சொல்லி முடிக்கிறேன். தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி எதை எடுத்தானா? இப்போ தாங்க முக்கியம். கர்த்தருக்காக எது தடுக்கக்கூடாது? பிள்ளை பாசம் தடுக்கக்கூடாது. நிறைய நேரம் நமக்கு பிள்ளை பாசத்தில் கர்த்தரை மறந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட டியூஷனுக்கு அனுப்புகிறோம். அப்படி ஒரு படிப்பே உனக்கு தேவையில்லை, வா சர்ச்சுக்கு அப்படின்னு எத்தனை பேர் கூட்டு வர விரும்புறீங்க? செஞ்சு பாருங்க, அப்பந்தான் உங்களுக்கு தெரியும். அப்பந்தான் தெரியும். நான் என் பிள்ளைகளை நிறைய தடவை டூருக்குலாம் அனுப்புனதே இல்லை. ஏன்னா எப்போ கூப்பிடுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுவாங்க. பிள்ளைங்க என்கிட்ட அழுது இருக்குது, வருத்தப்பட்டுருக்கு. சில நேரம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்பா நீ பிள்ளை காலேஜில் ஸ்கூலில் ஒரு டூருக்கு கூட அனுப்பலன்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை போகிற மாதிரி எந்த டூரும் தேவையில்லை. ஏன் அதை செய்யணும்? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை கவனிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டுட்டுங்க, பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு விஷயம் சொல்றார் பாருங்க. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக, அல்லேலூயா, இவன் யெகோவா ஈரே என்று சொன்ன இடம் என்ன என்றால் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியால் இப்ப நான் நம்புறேன் நீ யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதிரி நம்ம ஆண்டவர் முன்னால இருக்க முடியுதா பாரு. இப்படி இருக்க விடாதபடி எத்தனையோ திசை திருப்புதல் வருகிறது. ஆனால் நீங்களும் நானும் வைராக்கியமாய் ஆண்டவரிடத்தில் நீர் எங்கள் யெகோவா ஈரே என்று சொல்லுகிற இடத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். உடனே ஆண்டவர் சும்மா இல்லை. அப்பொழுது அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது பின்னாக புதரில் ஒரு கொம்பு சிக்கிக் கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தன் குமாரனுக்கு பதிலாக என்ன செய்தானா? தகன பலியிட்டான். அல்லேலூயா. பதிலாக. இந்த பதிலாகங்கிறத இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனம், எபிரேயர் 11:19 பாருங்க. அதை ஆக்சுவலா 17 இருந்தே வாசிங்களேன். 17 இருந்து எபிரேயர் 11:17 இருந்து பாருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்று. என்ன பாவனை? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசுவை நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் தன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அதை எப்படி பெற்றுக்கொண்டான்? பாவனையாக. ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய பாவனையாக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு பலியான இடமும் எங்கன்னா இந்த மோரியா மலை. தாவீது கட்டின தேவாலயம் எங்க? இந்த மோரியா மலை. நீங்கள் அதை குறித்து தெளிவாக வேதத்தில் பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 3:1 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் எருசலேமில் உள்ள மோரியா மலையில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். அப்ப ஈசாக்கு பலியாக வந்த இடமும், தேவாலயம் முதல் கட்டப்பட்ட இடமும், இயேசு கிறிஸ்து பலியான இடமும் எல்லாம் என்னது? ஒன்று. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. பாவத்தில் விழுந்த மனிதனை மீட்பதற்கு கர்த்தர் எவ்வளவு அழகா திட்டம் பண்ணி செய்கிறார் என்றால், அப்படி ஒரு திட்டத்தை செய்கிற ஆண்டவர், அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறவர் உங்க வாழ்க்கையில சரியாய் செய்யாமல் விட்டு விடுவாரோ? ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தன் சொந்த குமாரனையே கொடுத்தார்னா மற்றதெல்லாம் தராம விட்டுருவாரா? நீங்க யெகோவா ஈரே என்ற அனுபவத்துக்கு வாங்க, அவர் தரும். அல்லேலூயா. அப்ப இந்த யெகோவா ஈரே என்ற அனுபவம் எப்படி வந்தது, ஏன் வந்தது, இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் பார்த்து கொள்ளப்படும் என்று, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னதனுடைய முக்கியத்துவம் அங்கே நமக்கு விளங்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த பர்வதம் என்ன அவர் ஆண்டவர் சொல்லி இருந்த இடம், இது எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக பலியாகி இருப்பார் என்றால் மற்ற
மற்றவைகளை நமக்கு தராதிருப்பது, அருளாதிருப்பது எப்படி? அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். ஆண்டவர் என்னிடத்தில் என்னை அழைத்து, நம்மிடத்திலே நம்மை அழைத்து, நம்மை அவர் பிள்ளையாக மாற்றி அவர் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், நான் ஆண்டவர் பிள்ளையா மாறி என்ன? ஆண்டவர் பிள்ளையா மாறினீங்க, அவர் என்ன எதிர்பார்க்காருங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவர் தரணும்னு நினைக்கிறத தந்து விடுவார். உங்களுக்கு என்னெல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்காரோ அதை நிச்சயம் தந்து விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே என் எல்லா விஷயங்களும், என் பிள்ளைகள் விஷயங்கள், என்னுடைய மருமக்கள் விஷயங்கள், என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலங்கள், என் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், நீர் யெகோவா ஈரேவாக இருப்பீர் என்று ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.